அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இன்றைக்கு கருத்தரிக்காத பெண்கள்ல நிறைய பேருக்கு கருமுட்டையோட குவாலிட்டி, அதாவது அந்த ஆரோக்கியமான கருமுட்டை இல்லாதது மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. கருத்தரிச்சாலும் கூட அபார்ஷன் ஆகிறது, அந்த கரு முழுமையான ஒரு டெலிவரி வரைக்கும் போகாம இருக்கிறதுக்கு அந்த ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டை முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ கருமுட்டை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களில் வெந்தயத்தை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டு அதனால் கருமுட்டையே கரெக்டான சமயத்தில் வெளியாகாது. அதே மாதிரி அந்த கருமுட்டை ஆரோக்கியமான கருமுட்டையும் இருக்காது. ஒரு கன்சீவாகவும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது அபார்ட் ஆகிடும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையும் நார்ச்சத்துக்கள், கரையாத நார்ச்சத்துக்கள், இது ரெண்டுமே ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். டாக்டர் எனக்கு சுகர்லாம் கிடையாது, இதையே ரத்த சர்க்கரையை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா, பிசிஓடி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிளட் சுகரில் ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாது, ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ பிசிஓடினால் ஆரோக்கியமான கருமுட்டை இல்லாத பெண்கள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சளி பிடிக்குது வெந்தயம் எடுக்கும்போது அப்படின்னா, அந்த வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி காலையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட இல்லைன்னா மோரோட எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, இன்னும் நார்ச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதனால் கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும். மூன்றாவது, அடிக்கடி ஆளி விதைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஆளி விதை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய லிக்னைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் அதே சமயத்தில் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆளி விதையை பொடி பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நாலாவதாக, மஞ்சள் இஞ்சி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் இஞ்சியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய காரணிகள் நிறைய பேருக்கு இன்றைக்கி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு, பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்னால தான் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாமல் இருக்குது. அப்போது மஞ்சளை நீங்கள் வீட்டில் அந்த கிழங்குகளை வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் அதே மாதிரி இஞ்சி, இதை எப்படியாவது நீங்கள் இஞ்சி டீ மாதிரியோ இல்லை இஞ்சியோட தேன் கலந்து எடுத்துக்கிறது, இல்லைனா மஞ்சள் நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஐந்தாவதாக, நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கோங்க. இந்த நாட்டுக்கோழி முட்டை ரெகுலராக 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கோலின், வைட்டமின் டி, வைட்டமின் B12, அதிகப்படியான புரோட்டீன், ஸோ இது எல்லாமே ஆரோக்கியமான கருமுட்டைக்கும் ஹார்மோன்ஸோட ஒரு சமநிலைக்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஆறாவதாக, பாதாம், வால்நட்ஸ். ஒரு நாளைக்கு 5 வால்நட்டும் 5 பாதாமும் ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய DHA, EPA இந்த மாதிரியான கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று. அடுத்ததாக நீங்கள் நல்ல கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள், அதாவது சின்ன சின்ன மீன்கள், இந்த சால்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி காணாங்கழுத்தி, இந்த மாதிரியான மீன்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இனப்பெருக்க மண்டலத்துக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதற்கு தேவையான அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அடிக்கடி கடலில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்ததாக, பூண்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின்கிற வேதிப்பொருள் இரத்த நாளங்களை தளர்வாக்கி அந்த இரத்தத்தை நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கு அதிகப்படுத்தும். இன்றைக்கு நிறைய பேருக்கு
கருமுட்டை வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கும், அந்த கருத்தரிச்சாலும் அது அபார்ஷன் ஆகிறதுக்கும் இனப்பெருக்க மண்டலத்துக்கு இரத்த ஓட்டம் இல்லாதது மிக முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. அதனால தான் நிறைய பேருக்கு கருத்தரிச்சதுக்கு பிறகு ஆஸ்பிரின் வகையான மருந்துகள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் பூண்டை அடிக்கடி உங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆரோக்கியமான கருமுட்டையும் முழுமையான ஒரு கருத்தரித்து டெலிவரி வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நெல்லிக்காய் சிட்ரஸ் சேர்ந்த உணவுப் பொருட்களை நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கிறதுனால ரொம்பவே வந்து உதவியாக வந்து இருக்கும். ஸோ நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற வச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதனால் உங்களுடைய ஹீமோக்ளோபினோட அளவும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி சிட்ரஸ் வகையான பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கும் போது இன்ஃப்ளமேஷன் நல்லா வந்து குறையும். வைட்டமின் சி சத்தும் ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 வகையான உணவுகளை அன்றாடம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இரத்த சர்க்கரை வந்து அதனுடைய சமநிலை தன்மையில் வந்து இருக்கும். ஸோ ஆரோக்கியமான கருமுட்டையும் வந்து உருவாகும். புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் நிறைய கிடைக்கிறதுனால ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 10 வகையான உணவுகளையும் அன்றாடம் நீங்கள் வந்து சேர்த்துக்கும் பொழுது ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.